பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய் 4-5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அன்னாச்சி பூ, கிராம்பு 4-5 நம்பர். அன்னாச்சி பூ வந்து ஒன்றே எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தயிர், நெய் 1 ஸ்பூன், சக்தி பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 பட்டை. வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா அரைக்கட்டு, 4-5 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1/2 லெமன், அப்புறம் 1/2 கொத்து கொத்தமல்லி. சிக்கன் 1/2 kg, 1 கப் தேங்காய் பால். பிரியாணி ரைஸ் வந்து இந்த சைஸ் ரைஸ் கப் அளவுக்கு நான் 4 கப் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே இதில் வந்து நான் ஏலக்காய் போடுறேன், கிராம்பு, அனீஸ், மசாலா நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம ஆனியன் போடுறோம். ஆனியன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். வதங்கிட்டு இருக்கப்பவே நான் பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். வதங்கியாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாஸில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் போடுறேன், அடுத்தது மிளகாய் தூள், அடுத்தது சக்தி பிரியாணி மசாலா. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இல்லாட்டி மிளகாய் தூள் போட்டாவே போதும். நான் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 2 தக்காளி. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடுறேன். புதினா கொத்தமல்லி போட்ட உடனே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ண உடனே நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாவோட.
தயிர் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். ஸோ இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் நல்லா வேகட்டும். மிதமான சூட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ சிக்கன் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா வெந்துருச்சு. வெளியிலையும் ஆயில் வந்து நல்லா மிதக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நான் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த ரைஸ் கப் அளவுக்கு நான் தண்ணி 6 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை இப்போ ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனவுடனே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணோடனே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது குக்கரில் பண்ணுறதுனால 3 விசில் வைக்கணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் எண்ணெயை வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் எண்ணெயை. பாத்திரத்தில் இந்த பிரியாணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரைஸ் உடையாத மாதிரி இருக்கணும். நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.